ஸ்ரீ குருப்யோ நமஹ. உலகம் முழுவதும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. தை மாத ராசி பலன்கள். பொதுவாகவே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஒருத்தர். அது யாராக இருந்தாலும், ஆணாக இருந்தாலும், பெண்களாக இருந்தாலும், அல்லது அவங்க எந்த பருவத்தில் இருந்தாலும் ஒருத்தர் கஷ்டப்படுறாங்கன்னா ஒன்றும் கவலைப்படாதப்பா. ஒரு பெரியவங்க சொல்லுவாங்க, எல்லாம் தை பிறந்தா சரியாக போயிடும். அது ஒரு கல்யாணம் ஆகிறதுக்காக இருக்கலாம், திருமணத்துக்காக இருக்கலாம், அல்லது ஒரு வேலை வாய்ப்புகளுக்காக இருக்கலாம், அல்லது ஒரு இரண்டாவது திருமணமாக இருக்கலாம். பொண்ணு பார்க்குறாங்க, மாப்பிள்ளை பார்க்குறாங்க, அமையவே இல்லை. இல்லை ஒரு குடும்பம் கஷ்டப்படுது, ஒரு குடும்பம் ரொம்ப வறுமையில் இருக்குது. அப்படி இல்லைனாக்கா ஒரு குடும்பம் நல்லா இருக்காங்க, அவங்க திடீர்னு ஏதேனும் ஒரு சிக்கலில் போய் மாட்டிக்கிறாங்க. அப்போது திடீர்னு ஒரு தொடர்ந்து ஒரு துன்பம், ஒரு வருஷமாக கஷ்டப்படுறோம் சாமி, ஒரு 2 வருஷமாக கஷ்டப்படுறோம் சாமி, ஒரு 18 மாதமாக ரொம்ப வச்சு செய்யுது சாமி அப்படின்னு சொல்லும்போது தை பிறந்தால் சரியாக போயிடும். அதை போல் உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே, பல எதிர்பார்ப்புகளோடு, பெரிய பெரிய கனவுகளோடு, நீண்ட நீண்ட ஆசைகளோடு இந்த புது வருஷம் பிறந்து, இந்த புது வருஷத்தில் முதல் மாதம் தை மாதம் சூரியன் உச்சம், சூரிய பகவான் மகர ராசியில் சூரிய பகவான் தனக்கு 6-8 அமைகிறார். குரு பகவான் உச்சம் பெறுகிறார். குரு பகவான் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி உச்சம் பெறுகிறார். ராகு கேது சிறப்பான இடத்துல இருக்கிறாங்க. அப்போ இந்த தை மாதம் யாருக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும்? அரசு ஊழியர்களுக்கு சிறப்பான சனி சூரியன் சேர்க்கை. இந்த சனி சூரியன் சேர்க்கை சேர்ந்ததுன்னா அரசாங்கம், அரசு வேலை செய்யக்கூடியவர்கள், அரசியல் நண்பர்கள், ஒரு கவுன்சிலராக இருக்கீங்க, ஒரு வார்டு கவுன்சிலராக இருக்கீங்க, இல்லைனா ஒரு மேயராக இருக்கீங்க, அதெல்லாமே அரசு பதவி தான். சனி சிறப்பாக இருந்தால் அவங்க மேயர் பதவிகளில் கூட அவங்க இருப்பாங்க. நமக்கு தெரிஞ்சு கூட நம்ம இடத்துல மேயர் ஆகிறதுக்கு முன்பாக ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நம்மகிட்ட கனெக்ஷனில் வந்தவங்க தான், ஜாதகம் பார்த்தவங்க தான், வழி காமிச்சோம். அவங்க அதுக்கப்புறம் நல்லா மேயர் ஆகிட்டாங்க. இன்னும் கூட நன்றி விசுவாசத்தோடு ஒவ்வொரு வருஷமும் அவங்க டச்சப் வச்சுப்பாங்க. சாமி இந்த வருஷம் நான் என்ன பண்ணணும், 26க்கு என்ன பண்ணணும், 25க்கு நான் என்ன பண்ணணும்னு ஒன்று கேட்டு செய்வாங்க. அப்போ அதே போல் இந்த 2026 அரசாங்க ஊழியர்கள், அதாவது கவுன்சிலர்களாக இருக்கலாம், எம்எல்ஏக்களாக இருக்கலாம், இல்லை மேயராக இருக்கலாம், மாவட்ட செயலராக இருக்கலாம், ஒன்றியம் போன்ற பதவிகளில் நீங்கள் இருக்கலாம். அரசாங்க பதவிகள் அல்லது துறை ரீதியான பதவிகள், போஸ்டிங்ஸ், அல்லது இதை குழு தலைவர்களாக இருக்கலாம். அதே போல் டாஸ்மார்க்கில் ஒர்க் பண்ணக்கூடியவர்கள், அந்த நீர் ராசியில் நீரும் நெருப்பும் அங்கே ஒன்று இணைகிறது, நிலம் சம்பந்தப்பட்டது. டாஸ்மார்க்கில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, பிடபிள்யூடியில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, ஃபினான்ஸ் அங்கே அந்த செக்ஷனில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, சட்டத்துறை, சட்டம் ஒழுங்கு அந்த மாதிரி அந்த துறையில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, கலால் துறையில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, காவல்துறை அதிகாரிகள், டெண்டர் பிஸ்னஸ் எடுத்து செய்யக்கூடியவர்கள். அப்போது பொதுவாக அரசு அதிகாரிகளுக்கு இந்த தை மாதம் சிறப்பானதாக அமைகிறது. இடமாற்றங்கள், ப்ரமோஷன்ஸு, அல்லது எதிரிகளால் வரக்கூடிய தொந்தரவுகள், இவை எல்லாமே இந்த தை மாதத்தில் உங்களுக்கு கிளியராக போகுது. அப்போ ஒவ்வொரு ராசிக்கும் இந்த புது வருஷம் பிறந்ததுக்கு உங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் பாருங்க. அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே, தை மாதம் பதிவு நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், தை பிறந்தா வழி பிறக்கும்னு. நிறைய மகர ராசி அன்பர்கள் நிறைய இழந்திருக்கிறாங்க, நிறைய மிஸ் பண்ணியிருக்கிறாங்க, வாழ்க்கையே போயிடுச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா அவங்க சேர்த்து வச்ச காசு, சேர்த்து வச்ச சொத்து, இல்லைனா பிள்ளைகள், அவங்க இப்போ ஒரே ஒரு பையனாக இருப்பான், அவன் தான் எல்லாமே உங்களுக்கு. அவனை கூட நீங்கள் சமயத்தில் பிரிஞ்சிருக்கலாம், சண்டை போட்டிருக்கலாம், இல்லை அவனை கூட நம்ம ஏதேனும் இழப்புகள் ஏற்பட்டிருக்கலாம், இல்லை அவன் மூலயமா ஏதேனும் சொத்து பத்துக்கள் இழந்திருக்கலாம், லாஸ் ஆகிருக்கலாம். இப்போ மகர ராசி அன்பர்களுக்கு புதிய வாழ்க்கை ஆரம்பம். இனிமேல் ஒரு புது பிறவி எடுத்து நம்ம ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி தான் மகர ராசிக்கு புதிய வாழ்க்கை ஆரம்பம். மகர ராசி அன்பர்களே, காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, இந்த 7.5 சனி கம்ப்ளீட்டாக உங்களுக்கு கிளியராகுது. இந்த 2026
பங்குனி மாதத்துலேருந்து கம்ப்ளீட்டாக இனிமேல் ஒரு 28 வருஷம் கழித்து தான் 30 வருஷத்துக்கு அப்புறம் தான் இனிமேல் உங்களுக்கு சனி. அந்த சனி உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்கும். ரெண்டாவது அதுக்குள்ளே உங்களுக்கு வயோதிக பருவம் வந்து நீங்கள் 40 வயசுனா அன்றைக்கி 70 வயசு ஆகிடும். இல்லை இன்றைக்கி வந்து நீங்கள் 60 வயசு இருக்கீங்கன்னா அன்றைக்கி 90 வயசு ஆகிடும். இன்றைக்கி 20 வயசுனா அன்றைக்கி 50 வயசு ஆகிடும். அப்போ எப்படி பார்த்தாலும் இனி வரக்கூடிய காலங்கள், எதிர்காலங்கள் இந்த தை மாதத்திலிருந்து, அதனால தான் சொன்னால் ஒரு புதிய வாழ்க்கை ஆரம்பம். புதுசாக பிறந்திருக்கிறீங்கன்னு நினச்சிக்கோங்க. புதுசாக பிறந்திருக்கிறீங்கன்னு நினச்சிக்கோங்க. ஜீரோலேருந்து உங்கள் வாழ்க்கை ஆரம்பம். ஏன்னா மகர ராசி அன்பர்கள் அந்த அளவுக்கு தொழிலில் பிஸ்னஸ் பண்ண போகிறேன், நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள் யாரெல்லாம் இருந்தீங்க, அடி வாங்கியிருக்கிறீங்க, வாங்கியிருக்கீங்க அப்படின்னா ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க. அதே போல் ஐடி பிஸ்னஸ் ஆப் டெவலப்பர்ஸாக இருக்கலாம், ஐடி பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, விவசாயம் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், விவசாய பெருமக்கள். அதே போல் இந்த கோழி பண்ணை வச்சு நடத்தக்கூடியவங்க, முட்டை பண்ணைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க, அதே போல் ஸ்கூல் காலேஜஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க. இதெல்லாம் பெரிய பெரிய செக்டர் தான், பணம் கொட்டக்கூடியதுன்னு நம்ம நினைக்கிறோம். அதில் தான் அவங்க பைசா இழந்துருக்குறாங்க. ஸ்கூல் காலேஜஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க. அப்புறம் வந்து சினிமா துறையில் இருக்கக்கூடியவர்கள், புரியுதா? ஆமாம், எஜுகேஷன் செக்டர்ஸ், அதுக்கப்புறம் சினிமா துறையை சார்ந்தவர்கள். அதே போல் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபீல்டு, பில்டர்ஸ், அந்த தொழில் செய்யக்கூடியவர்கள். ரொம்ப 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 முக்கியம் ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டு, அப்புறம் வந்து ட்ரேடிங் மார்க்கெட், கடைசியாக ஹோட்டல் இண்டஸ்ட்ரி. அப்போது இந்த 10 தொழில், இது எல்லாமே இந்த செக்டர், 10 செக்டர் இருக்கு. இதுக்குள்ளே நிறைய டீப்பாக உள்ளே போனோம்னாக்கா இன்னும் அதோட சப் பிஸ்னஸ் நிறைய இருக்கும். அது ரிலேட்டடாக ஒரு ஹோட்டல் இண்டஸ்ட்ரி இருக்குன்னா அது கீழே பிரான்ச்சஸ் இருக்கலாம், இல்லை சம்திங் இருக்குல்ல, பர்ச்சேஸ் இருக்கலாம், அப்புறம் வந்து ப்ரொவிஷன் இருக்கலாம், இப்போ அவங்களுக்கு சப்ளையர்ஸ் இருக்கலாம். ஸோ அப்படியே கொஞ்சம் உள்ளே போய் லிங்க் போயிட்டே இருக்கும். அப்போ மகர ராசி அன்பர்களே, நீங்கள் வேர்ல்டு வைடு எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், அல்லது தொழில் செய்கிறேன், நான் வியாபாரம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது ஏதேனும் ஏற்ற இறக்கங்கள் இருந்திருக்குமேயானால், என் கையில் இருந்த எல்லா காசும் போச்சு சாமி, நான் எல்லாத்தையும் மிஸ் பண்ணிட்டேன் சாமி, இப்போ நான் வேலைக்கு போயிட்டு அந்த கடனை அடைச்சிக்கிட்டு இருக்கேன், இன்னும் எனக்கு ஒரு 20 லட்ச ரூபா கடன் இருக்குது, நான் அடைச்சிடுவேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு அன்பு தெய்வம், மிடில் ஏஜ் சார், ரொம்ப உங்கள் பெரிய குடும்பம்லாம், பெரிய கோடீஸ்வர குடும்பம்லாம் கிடையாது, சின்ன வயசுலேயே அப்பா இறந்துட்டாங்க, 3 பசங்க, 2 ஆம்பளை பசங்க, ஒரு பொம்பளை பசங்க. அந்த அம்மா ஒரு வீட்டு வேலை செஞ்சு அந்த பசங்களை நல்லா படிக்க வச்சுது. எல்லாருமே ஐடி செக்டருக்கு போயிட்டாங்க, சூப்பராக இருந்துட்டாங்க. பெரிய பையனுக்கு நம்ம ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணோம்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொவிஷன் ஸ்டோர் வைக்கிறாரு. ஒரு கடை வைக்கிறாங்க, நல்லா இருக்குது, வாடகை 50,000 ரூபாய்க்கு ஒரு வீடு எடுத்து அழகாக சப்ளை பண்ணுறாங்க. 2 பிரான்ச் போட்டாங்க, மொத்தமும் போச்சு, மொத்தமும் லாஸு. கடங்காரன்லேருந்து இன்றைக்கி எல்லாரும் பிடுங்கிட்டு இருக்காங்க. அவர் வந்து தலைமறைவாக இருக்கிறார். கோர்ட்டில் கேஸ் கொடுத்து எல்லோ நோட்டீஸ் கொடுத்து, இப்போ நம்மகிட்ட தான் சொல்லிட்டோம், தைரியமாக போடுங்க, எல்லோ நோட்டீஸை எழுந்து வந்துக்கலாம். அப்போ இதை போல் அடுத்து என்ன செய்யறதுன்னு தெரியாமல் சார் நல்லா இருக்கிறவங்களுக்கு நம்மளுடைய ஆசீர்வாதம், ஜெய் வராகி வாழ்த்துக்கள், ஆசீர்வாதம், நல்லா இருந்துட்டு போங்க. இன்னும் நீங்கள் சிறப்பாக இருக்கணும், இன்னும் நல்லா உங்கள் பசங்க நல்லா படிக்கட்டும், உங்கள் குழந்தைங்க நல்லா இருக்கட்டும், உங்கள் ஆரோக்கியம் நல்லா இருக்கட்டும், உங்கள் குடும்பம் சிறப்பாக இருக்கட்டும், வாராகி ஆசீர்வாதம். முடிஞ்சால் வாராகி வந்து தரிசனம் பண்ணுங்க, ஏதாவது நல்லது நடக்கட்டும். நல்லா இருக்கிறவங்கள பற்றி நமக்கு கேள்வியே இல்லை. நம்மளுடைய வாராகியுடைய உத்தரவு என்ன? சிரமப்படக்கூடியவங்க, துன்பப்படக்கூடியவர்களை காப்பாற்றுவது தான், அவங்கள நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணுங்கிறது தான் நம்மளுடைய எண்ணம். இந்த பதிவுடைய நோக்கமே, ராசி பலனுடைய நோக்கமே என்னங்க? ஏதோ குருட்டாம்பக்கில் அள்ளி விட்றது கிடையாது. நீங்கள் அப்படி இருப்பீங்க, இப்படி இருப்பீங்க, சூப்பராக இருப்பீங்க, அள்ளி விட்றது கிடையாது. அனுபவங்களை சொல்ல வேண்டும். ப்ராக்டிக்கலாக சார் இன்றைக்கி கிரகநிலை இப்படி இருக்குது சார், இப்படி தான் உங்களுக்கு நடந்திருக்கும்னு அக்யூரேட்டாக சொல்லணும்.
அதுக்கு எல்லாரும் கையெழுத்துக்கு முன்னே ஆமாம் சாமி நீங்கள் சொல்கிறது உண்மைன்னு சொல்லணும். அதுக்கு பேர் தான் ஜோதிடம். அப்போது பல இடங்களில் பல வழிகளில் உலகம் முழுவதும் வாழக்கூடிய மகர ராசி அன்பர்களே, இந்த 7 சனி உங்களை படாத பாடுபடுத்தியிருக்கலாம். என்னென்னமோ உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கலாம். தலைகீழாக மாறியிருக்கலாம். எதற்கும் அஞ்சாதவர்களாக எவ்வளவோ விஷயம் நடந்தது சாமி. ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு கூட நான் போயிட்டேன், ஏதாவது பண்ணிக்கலாம்னு கூட நான் போயிட்டேன். அப்புறம் பசங்களை பார்த்து நான் கம்முன்னு இருந்துட்டேன். அப்போ எல்லா எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போயிட்டு கூட மீண்டும் எழுந்து வரக்கூடிய துணிவு மிக்க மகர ராசி என்பர்களே, இந்த தை மாசத்தில் இருந்து உங்களுக்கு நம்பிக்கையான, நீங்கள் விரும்பக்கூடிய நம்பிக்கையான வாழ்க்கை ஆரம்பம். நான் நல்லா இருப்பேன் சாமி, நான் சிறப்பாக இருப்பேன் சாமி, நான் யோகமாக இருப்பேன் சாமி. சார், மகர ராசி என்பர்களே, உங்கள் கஷ்டங்கள் விலகும். அது கடன் சுமைகளாக இருக்கலாம், கடன் பிரச்சனைகளாக இருக்கலாம், வம்பு வழக்குகளாக இருக்கலாம், ஏமாற்றங்களாக இருக்கலாம், உங்களை யாராவது ஏமாற்றி இருக்கலாம், எப்பேற்பட்ட துன்பங்களாக, வேலை இல்லாமல் இருக்கலாம், வேலை செய்கிற இடத்துல வீண்பழி அவமானங்களாக இருக்கலாம், முதலாளி மாருங்க ரொம்ப திமிராக நடந்திருக்கலாம். சார், அவங்க யார் உங்களை என்ன துன்புறுத்தி இருந்தாலும் வீறு கொண்டு எழுந்து மீண்டும் வெற்றியாளராக வலம் வரக்கூடிய அற்புதமான வாழ்க்கை இந்த தை மாசத்திலிருந்து உங்களுக்கு ஆரம்பம். நம்பிக்கையோடு இருங்கள் மகர ராசி என்பர்களே. அப்போ நான் இந்த இடத்துல உங்களுக்கு ஒன்று தான் சொல்ல விரும்புகிறேன். புதிய வாழ்க்கை ஆரம்பம்னு சொல்லிட்டேன். பழைய வாழ்க்கையை மிஸ்டேக் இனிமேல் நீங்கள் செய்யக்கூடாது. அப்போ எந்த பாவம், எந்த கர்மா, எந்த பாவகர்மா உங்களை அந்த நிலைமைக்கு கொண்டு வந்ததோ அதுலேருந்து உங்களுக்கு விமோச்சனம் தேவை. அந்த பாவகர்மா விட்டு நீங்கள் விலகி வெளியில் வரணும்னு சொன்னால் கண்டிப்பாக உங்கள் பிறப்பு ஜாதகம் முக்கியம். அப்போ அந்த பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அந்த ரகசியத்தை தெரிஞ்சு என்ன மாதிரியான வழிபாடுகள், என்ன மாதிரியான யாகங்கள் செய்யணும் என்பதை அறிந்து கன்சல்டிங் வச்சு செய்வீர்களே ஆனால் மகர ராசி அன்பர்களை, இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் உங்கள் வாழ்க்கையில் திருநாளாக அமையும். கவலை வேண்டாம் மகர ராசி அன்பர்களே.